இயேசுவின் நாமத்தினா கோடிடும் சமயங்களின் தேவியவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினா கோடிடும் சமயங்களில் தேவியவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத இந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத இந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கோடிடும் சமயங்களில் திவ்யவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இறந்தவரிடமிருந்து இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுள் நம்முள் குடிகொண்டிருக்கின்ற தூய ஆவியின் வழியாக சாவுக்குரிய நம் உடலையும் உயிர் பெற்ற செய்தல்வாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இத்தூய மர நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளை பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எப்பொழுதும் எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைத்து ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்து அருள் புரிவாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் சாவை வென்று விண்ணுலகிற்கு கடந்து செல்ல செய்தீரே. அதனால் இறந்தவும் அடியார்கள் இம்மை வாழ்வுக்குரிய இரக்கம் தன்மை மீது வெற்றி கொண்டு தம்மை படைத்தவர் எனவும் மீட்பர் எனவும் உம்மை முடிவின்றி கண்டுகளிக்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 15 முதல் 29 வரை. அந்நாள்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதையின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ரேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர்,
மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன்வாரும். பிற இனத்தார், யூதேயா நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்கப் பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று சிறிதும் பிறழ மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதையின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின்பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலூவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல் திருச்சட்டத்தின்பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின்பால் பேரார்வமும் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பியோடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழ சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளில் தரும் மீட்பை கண்டடைவர். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சியோனினின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளில் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 உயிருள்ள வார்த்தைகள் 41 தொடங்கி 44 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடமுள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலிருந்தும் நெருங்கி அழித்து உம்மை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் உனக்காக, உனக்கென்றே நான் இங்கு எதற்காக. வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் உனக்காக, உனக்கென்றே நான் இங்கு எதற்காக. அர்ப்பணம் செய்கிறேன் முழுதாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. அன்பு தொலைவு நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுதுமான தூய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாயாக. ஆண்டவரே, கிறிஸ்துவில் துயில் கொண்ட உம் அடியார்கள் அனைவருக்காகவும்
நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இத்தூய வழியை கனிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுபிக்கின்றோம். அதனால் ஒப்பற்ற இத்தூய வழியின் வழியாக அவர்கள் சாவின் தலைகளிலிருந்து விடுபட்டவர்களாய் நிலை வாழ்வு பெற தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணையின்படியே நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு வழி நடத்துகின்றது. உமது கட்டளைகளுக்கு ஏற்ப மண்ணிலிருந்து உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் உமது திருமகனும் சாவாள் மீட்கப்பட்டுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதர்கள் பெரும் திரளாக கூடியிருக்கின்றவர்களோடும் ஒரே குரலாய் பாடி முழங்கி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவராய் இருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் ஜீவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இக்குழுமி இருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே தூய வழியை ஒப்பு கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து மக்கள் அன்று செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் ஆண்டவரை நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவா உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றாம், உமது உயிர்ப்பினையா எடுத்துரைக்கின்றாம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற திருக்கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திருரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதே தூய ஆவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உமது அன்பின் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை தூய அன்பில் நிறைவேற செய்தல்வீராக. மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்று அருள் புரியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயன மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன் தூய அருளானந்தர், தூய ஃபாஸ்டினா, தூய மார்கெட், மரியாளா காக், இவ்வுலகில் உமக்குவந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து தூயர்களோடு நாங்கள் நிலைவாழ் பங்களும் தகுதி பெற்றும் திருமகனதை இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவர, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாந்தொரு கல்லக்கும் நம்முடைய நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியில் விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடு பொற்பாதம் குழுமியிருக்கிற தாய் திருச்செவின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உடைய திருவிடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தரணைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் நலம் பயக்கும் அருமருந்து ஆகிடு அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என்னேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலைது. என்னேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலைது. எந்தபம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தபம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்னாயனேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. பசியால் வாடும் ஈழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் என்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை அருளமுதை. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். ஓம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தர் ஜெபம். செந்தமிழ் நாட்டில் இயேசுவின் நற்செய்தியை போதித்து வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடையராது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியறிந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றியறிய செய்தருளும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவ நாட்டு நல்லாயரே, உமது ஆன்மீக உழைப்புகளையும் ஜப தபங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றி மீட்பருடைய இயேசு கிறிஸ்துவில் நாம் எதிர்நோக்கி பயணிப்போமாக. ஆண்டவரை தூய வழியை ஏற்றுக்கொண்டு இருந்தவும் அடியார்கள் மீது உமது இரக்கத்தை பொழிவீராக. நீர் திருமுழுக்கின் அருளை வழங்கியுள்ள அவர்களுக்கு நிலையான மாட்சியில் மகிழ்ச்சி கொள்ள முடிவில்லா நிலை வாழ்வை அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாதரி தேடி காத்திடும் முந்தன் அருள் வளரங்கள் இங்கு தேடினாம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாதரி தேடி காத்திடும் முந்தன் அருள் வளரங்கள் இங்கு தேடினாம். உந்தன் அருள் வரங்கள் இங்கு தேடினோம். இயேசுவின் திரு இருதயமே, மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்றுதாரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான தூய இயேசுப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.